வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம வீடியோ எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஸோ நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த லேப்டாப்ல நெறைய விதமான மாடல்ஸ் வருது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலா ஃபீச்சர்ஸும் நெறைய வருது. ஸோ ஒரு சில லேப்டாப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாமே ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்டின்னா, மவுஸ வச்சு நம்ம எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு சில பேர் என்ன வந்து பண்ணுவாங்கன்னா, டச் ஸ்க்ரீன வச்சு அவங்க மூவ் பண்ணுவாங்க. லைக் மொபைல் மாரியே யூஸ் பண்ணுவாங்க லேப்டாப் எல்லாமே. அப்படி இருக்கும்போது, ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த டச் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் தண்ணி பட்டாலோ, இல்ல தூசி வந்து அங்க பட்டாலோ, அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளிக் ஆகுறது, க்ளோஸ் ஆகுறது எல்லாமே அங்க பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாரி நெறைய பேர் எங்க இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஐடில ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, ஆஃபீஸ்ல சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, இந்த மாரி டச் ஸ்க்ரீன் லேப்டாப் யூஸ் மோஸ்ட்லி ஐடி கம்பெனிஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த இஷ்யூ மேபி அவங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கும். சரிங்களா? அத எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சின்ன விஷயம் அது தெரியாம இருக்கலாம். ஓகே பரவால்ல. அந்த விஷயத்த இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல் புதுசா வந்திருக்கீங்க மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் குடுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க லேப்டாப்ல டிவைஸ் மேனேஜர்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, அந்த லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி டேப் ஓப்பன் ஆகும். இதில ஹியூமன் இன்டர்ஃபேஸ் டிவைஸ்ன்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2வது ஆப்ஷனா ஹெச்ஐடி கம்ப்ளைண்ட் டச் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணி, நீங்க இத டிசேபிள் பண்ணிறலாம். டிசேபிள் பண்ணிட்டா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் அப்புறம் வந்து ஒர்க் ஆகாது. அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிசேபிள் டிவைஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு அப்புறம் வந்து டச் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகாது. உங்களுக்கு நீங்க மவுஸ் யூஸ் பண்ணி தான் எல்லா ஆக்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த சின்ன ட்ரிக்ஸு வந்து தெரியாம இருக்கும். சரியா? அதனால இந்த வீடியோவ உங்க ஐடி கம்பெனில யாராச்சும் ஒர்க் பண்ணா, மோஸ்ட்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இத ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இத டபுள் கிளிக் பண்ணி, டிரைவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில போயிட்டு கூட நீங்க எனேபிள் பண்ணி விடலாம். இந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பா தெரியாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப தான் ப்ரோ கேள்விப்படுறேன் அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி மெத்தட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த லேப்டாப் மேல நம்மளே அறியாம தவறுதலா வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி பட்டாலோ, தூசி பட்டாலோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்கேஸ் அது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம சேவ் பண்ணியிருக்க மாட்டோம். பண்ணது எல்லாமே சேவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத தவிர்க்கணும் அப்படின்னா, ஸோ அதனால இந்த மாரி டச் ஸ்க்ரீன் எல்லாமே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் அதே மாரி இப்ப என்ன பண்ணீங்களோ, மறுபடியும் எனக்கு டச் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா, மறுபடியும் நம்ம எனேபிள் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸ் தெரியல அப்படின்னா, மறக்காம இத ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாரி நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட போறோம். கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் டீட்டெயிலா எல்லாமே போட போறோம். சரிங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்த பல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது சக்தி. பாய்.